தெளிவுறவை அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கு கலி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வளர உள்ளிருக்குதல், இவையாவும் நீ அருளும் துளிகள் என்றோ என்றான் மகாகவி பாரதி. உடையில் ஒரு அழகிருக்கும், ஒய்யார கம்பீர நடையில் ஒரு அழகிருக்கும், நகரெங்கும் காட்சி தரும் கொடையில் ஒரு அழகிருக்கும், கை மற்றொன்றறியா கொடையிலோர் அழகிருக்கும், குணம் உள்ளவர் சின்னப்பர் என்று அண்ணன் கவிதை பித்தன் தன் கவிதையிலே குறிப்பிட்டிருப்பார். உடையிலோர் அழகிருக்கும், ஒய்யார கம்பீர நடையிலோர் அழகிருக்கும், நகரெங்கும் காட்சி தரும் கடையிலோர் அழகிருக்கும், கை மற்றொன்றறியா கொடையிலோர் அழகிருக்கும் என்று அவரை குறிப்பிடுவார். தழைத்து சிவந்த கரம், தமிழ் உறவை கைகூத்து அழைத்து சிவந்த கரம், அனல் அடியில் அடுமனையில் உழைத்து சிவந்த கரம், உயர்தர உணவை குழைத்து சிவந்த கரம், அது கொடுத்து சிவந்த கரம் என்று அதை குறிப்பிட்டிருப்பார். அப்படிப்பட்ட வாழும் வள்ளலாக வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர் அரமணச்செம்மல் அண்ணன் சீனி சின்னப்பா அவர்களுடைய நினைவாக வழங்கப்படுகிற இலக்கிய விருதுகள் 3ஆம் ஆண்டு முடிந்து இதனுடைய விருதாளர்களை இப்போதெல்லாம் நாம் கௌரவிக்கிற ஒரு நல்ல நிகழ்விலே இங்கு நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். உண்மையில் இந்த மேடை புதுக்கோட்டையில் இருக்கிறதே தவிர இது படைப்பாளர்களுக்கான மேடை. இலக்கியத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்தின் எந்த மூலையில் ஒரு இருட்டு ஏற்பட்டாலும் அந்த இருட்டை இப்போது நீங்கள் காண்பித்த செல்போன் வெளிச்சத்தை போல எழுத்து வெளிச்சத்தால் அதை வெளிச்சமாக்கக்கூடிய படைப்பாளர்கள் அமர்ந்திருக்கிற மேடை இந்த மேடை. இது படைப்பாளர்களுக்கான மேடை. ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த படைப்பாளர்களை அந்த ஆண்டு வெளிவந்த நமக்கு கிடைத்த படைப்புகளில் நமக்கு என்ன படைப்புகள் அனுப்பப்படுகிறதோ அந்த அனுப்பப்படுகிற படைப்புகளினுடைய சிறந்த எழுத்தாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நாவலில், சிறுகதையில், மரபு கவிதையில், புதுக்கவிதையில், ஹைக்கூ கவிதையில், கட்டுரைகளில், மொழிபெயர்ப்பில், சிறந்த சிற்றிதழ் வரிசையில், அது மட்டுமல்லாது இந்த ஆண்டு புதுமையாக இந்த எழுத்தாளர்கள் இந்த முன்வரிசையில் அமர்வதற்கு காரணம் வாசகர்கள் தான். அந்த வாசகர்களுக்கு ஒரு விருதினை வழங்க வேண்டும் என்று புதுக்கோட்டையில் 2 தேர்ந்த வாசகர்களை எழுத்தாளர்களுக்கு பின்னால் அமர வைத்திருக்கிறோம். அதுவும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற, இந்தியாவிலேயே முதன்முறையாக தாகூர் இலக்கிய விருது பெற்ற எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பின்னால் நம்முடைய வாசகர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இது வாசகர்களுக்கு வழங்கப்படுகிற விழாவினுடைய முதல் ஆண்டு இந்த ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த விருதுகளை தேர்ந்தெடுக்கிற அந்த குழுவினர் மிக நேர்த்தியாக அந்த படைப்பாளர்களை உள்வாங்கி வாசித்து சிறந்த படைப்புகள் 10ஐ தேர்ந்தெடுத்து, 10லிருந்து 5 பேரை தேர்ந்தெடுத்து, பிறகு 5லிருந்து 3 பேரை மாற்றி 3ல் 2ஐ தேர்ந்தெடுத்து அந்த 2 பேருக்கும் 3 நினைவுகள் அமர்ந்து யாருக்கு விருது கொடுக்கலாம் என்று ஒரு உயரிய இலக்கிய அமைப்பிலே என்ன மாதிரியான முறை கடைபிடிக்கப்படுகிறதோ அந்த முறையிலே பெறப்பட்ட விருதாளர்கள் தான் இந்த மேடையில் அமர்ந்து நம்ம எல்லாம் அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே நம்முடைய தமிழ் இலக்கிய உலகத்திலே ஞானபீடம் தொடங்கி எது வழங்கினாலும் அதற்கு ஏதேனும் ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்து மோதல்கள் வந்து கொண்டே இருக்கும். எது ஒன்றையும் நாம் ஏற்பதும் இல்லை. ஒரு சாரார் சாகித்ய அகாடமி அவருக்கு கொடுக்கலாமாங்க, இன்னொருத்தர் நான் தான் அத்தாரிட்டி எழுத்தாளர்களுக்கு, என்கிட்ட நீங்க எப்படி ஒரு ஐடென்டிபிகேஷன் கையெழுத்து வாங்கினா தான் நான் ஒத்துக்கிட்டா தான் நீங்க எழுத்தாளர், நான் ஒத்துக்கலைன்னா நீங்க எழுத்தாளர் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அணியினர் இருக்கிறாங்க. இப்படி எல்லா இடத்திலையுமே இருக்கு. இப்ப புதுக்கோட்டையிலேயே இந்த நிகழ்ச்சி நடத்துகிறதுக்கே
நான் ஏதாவது இதுல ஒரு விமர்சனங்கள் வருதான்னு தேடி பார்த்தேன். அதுல யாரோ ஒருத்தர் லொல்னு குறைச்சிருந்ததையும் பார்த்தேன். திருச்சியிலிருந்து நான் புதுக்கோட்டைக்கு வாகனத்துல வர்றப்ப எத்தனையோ குறுக்க வரும், எத்தனையோ குறுக்க ஓடும். அதை பார்த்தா என்னுடைய பாதை, என்னுடைய பயணம் அது சென்று சேராது என்பதாக என்னுடைய பயணங்களில் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுறதில்லை. அதை பெற முடியாதவர்கள், அதை நடத்த முடியாதவர்கள், அதை இயல முடியாதவர்களால் ஏற்படுகிற அந்த இயலாமையின் வெளிப்பாடாக அதை எடுத்துக்கொள்வது. ஆனால் இந்த மேடை அப்படிப்பட்ட மேடை அல்ல. இது உண்மையிலேயே ஒரு உலகளாவிய மேடையாக இந்த மேடையை பார்க்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு உலகளாவிய மேடையாக இந்த மேடை மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம், தேர்ந்தெடுக்கப்படுகிற எழுத்தாளர்களை வெளிநாட்டு எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், வெளிநாட்டு வாழ் தமிழர்கள். அப்படித்தான் சிங்கப்பூரினுடைய இன்பா அவர்களுடைய படைப்பு ஒரு சிறந்த கட்டுரை நூலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கடல் தாண்டிய சொற்கள் என்கிற அந்த நூல் இன்றைக்கு விருது பெறுகிறது. யாரால் இந்த விருது வழங்கப்படுகிறது என்கிற போது, இந்த விருது நம்முடைய மிகுந்த மரியாதைக்குரிய எழுத்தாளர், அவருக்கு வாசகர்கள் இல்லாத இந்த பூமி பந்தில் எந்த நாடும் கிடையாது. எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த உணவகத்துக்கு அவர் சாதாரணமாக போனாலும் கூட அவருடைய வாசகர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவருடைய துணைவியார் எங்களுடைய அன்புக்குரிய சகோதரி அம்மா அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றாக தெரியும், போகிற போது அவருடைய எழுத்துக்கு, அவருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய பெருமைகளுக்கு, அவருடைய உயர்வுக்கெல்லாம் நாடி நரம்பாக இருந்து ஒரு உற்சாக ரச்சத்தை பாய்ச்சுகிற ஒரு உயர்ந்த உள்ளம் அவர்தான். அவரால் தான் இந்த உற்சாக உள்ளத்தில் ஒரு உற்சாகமாக அந்த ஒரு வானத்திலே பறக்கிறார். அப்படி இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தினரும் எதிரிலே அமர்ந்திருக்கிறார்கள். துஷ்யந்த் சரவணன் புதுக்கவிதை, அவருடைய குடும்பத்தினர் அமர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய ஹைக்கூ கவிதையிலே புகழ்மிக்க ஆழ்வார்குறிச்சி சொக்கலிங்கம் அவர்கள் சென்னையில் இருக்கிறார். மிக புகழ்மிக்க மருத்துவர் அவருடைய துணைவியார் அம்மா அவர்கள் இங்கே எதிரே அமர்ந்திருக்கிறார். திருக்குறளுக்கென்றே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பெருமகனார். வயது ஒன்றும் பெரிய வயதல்ல, துண்டு போட்டிருக்கிறவருக்கு 21 வயது தான் ஆகிறது. அது திருக்குறள்ல படிச்சதுனால 21 வயது இளைஞர் அவர். எப்போதும் திருக்குறளை பரப்பி கொண்டிருப்பது தன்னுடைய வாழ்நாள் ரத்தத்தில் கலந்த அந்த அணுவோடு அணுவாக அது கலந்திருக்கிற காரணத்தினால் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அவருடைய நண்பர்கள் அவருடைய இல்லத்தில் இங்கே வந்திருக்கிறாங்க. அன்பு சகோதரி லீலா அவர்கள், அவருடைய புத்தகம் மறை நீர் என்கிற புத்தகம் ஆனந்த விகடனிலே மிகச் சிறந்த புத்தகங்களில் எந்த புத்தகம் என்று கேட்டால் மறை நீரை சொல்லுவேன் என்று, மறைந்திருக்கிற நீரை பற்றி ஒரு நூலை எழுதி எல்லாருடைய கவனத்தையும் கவர்ந்தவர் கோ லீலா அவர்கள். பொள்ளாச்சியில் இருக்கிறார். ஆழியாருடைய அணைக்கட்டில் இருக்கிற அந்த நீர் வளத்துக்கெல்லாம் இவர் தான் காரணம். அங்க இருக்கிற அணைக்கட்டுகளுக்கு இவர் தான் காரணம். மிகப்பெரிய பொறியாளர், மிகப்பெரிய தொழில்நுட்பத்திலே தேர்ந்தவர், ஹைக்கூ கவிதைகளிலே தேர்ந்தவர், ஹைக்கூ ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருப்பவர் என்று பல பெருமைகளை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருப்பவர் அன்பு சகோதரி லீலா. சிங்கப்பூரினுடைய கவிதை முகமாக இருப்பவர். சிங்கப்பூர்ல அபிராமி ஜுவல்லர்ஸ் ஐயா பழனியப்பன் ஐயா வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய ஐயா திருப்பதி ஐயா வந்திருக்கிறாங்க. நம்ம புதுக்கோட்டை டிஎல்ஓ முத்து சார் இங்க வந்திருக்கிறார். டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆபீசர் இங்க வந்திருக்கிறார். இந்த டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆபீசர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இப்ப 2 நாளைக்கு முன்னால புதுக்கோட்டையில மாவட்ட நூலக அலுவலராக பதவியேற்றதற்கு பிறகு தன்னுடைய சொந்த செலவுல அவரே அருவாள் எடுத்துக்கிட்டு போய் எல்லா குப்பையையும் வெட்டி, எல்லா முள்ளையும் வெட்டி, எல்லாரும் அமர்வதற்கு இடம் கொடுத்தவர் முத்து அவர்கள். அங்க ஒரு கட்டணம் வேணும், மாணவர்கள் இருப்பதற்கு இடம் இல்லைன்னு சொன்னோம். உடனே ஐயா திருப்பதி ஐயா என்ன சொன்னாரு, நம்ம அபிராமி ஜுவல்லரி பழனியப்பன் சார்கிட்ட சொல்றோம் அப்படின்னாங்க. நாங்க வாசகர் வட்டத்திலிருந்து ஐயாவை போய் பார்த்தோம். எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டாரு. 25 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னோம். நான் கொடுத்துறேன் அப்படின்னாரு. அது 28 லட்சம் ரூபாய் ஆச்சு. 28 லட்சம் ரூபாயை நானே கொடுத்துறேன் என்று புதுக்கோட்டையில் இருக்கிற மாவட்ட நூலக அலுவலகத்திற்கு கட்டடம் கட்டி கொடுத்த வள்ளல் இங்கு அமர்ந்திருக்கிற நம்மளுடைய பெருமதிப்புக்குரிய அபிராமி ஜுவல்லர்ஸ் அலியா பழனியப்பன் அவர்கள். அவர் இங்க வந்திருக்கிறதுக்கு நம்ம நிகழ்ச்சியும் ஒரு காரணம். அடுத்து தமிழ் சங்கம் கட்டடம் கட்டணும், டக்குன்னு கொஞ்சம் வேகமா கைதட்டினா தானே அதெல்லாம் நடக்கும். தமிழ் சங்கத்துக்கு மட்டும் அவர் வந்திருக்காருங்கிறது ஒரு காரணம் இருந்தாலும், சிங்கப்பூரை சார்ந்த சிங்கப்பூரினுடைய கவிதை முகமாக இருக்கிற சிங்கப்பூர் கவிமாலை அமைப்பினுடைய, கவிஞர்களுக்காக நடத்தப்படுகிற அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற நம்முடைய மண்ணின் மைந்தர், நம்முடைய
தஞ்சை மாவட்டத்திலிருந்து அங்கு சென்றிருக்கிற இன்பா அவர்கள் இன்றைக்கு சிங்கப்பூரிலிருந்து வந்து விருது பெறுகிறார். அவருடைய கடல் தாண்டிய சொற்கள் கட்டுரை நூலுக்காக அந்த விருதினை பெறுவதற்கு இன்பா அவர்கள் வந்திருக்கிறார். அதே போல மொழிபெயர்ப்பு அது ஒரு சாதாரண கலை அல்ல. அந்த கலை ரொம்ப எல்லாருக்கும் வசப்பட்டு விடாத ஒரு கலை. அந்த மொழிபெயர்ப்பிலே ஆன்மாவை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அப்படி ஒரு துருக்கி நாவலை இஸ்தான்புல்லின் ரகசிய கனவுகள் என்கிற ஒரு மிகப்பெரிய துருக்கி நாவலை மொழிபெயர்த்தது மட்டுமல்ல, மொழிபெயர்ப்பிலே மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிற வணிகவியல் துறையை சார்ந்த பேராசிரியை நம்முடைய கயல் அவர்கள் என்கிற கயல் விழி அவர்கள் குடும்பத்தோடு இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கிறார்கள். அதே போல குழந்தைகள் இலக்கியத்திற்காக நம்முடைய புதுக்கோட்டையை சேர்ந்த மு முருகேஷ் அவர்கள் சாகித்ய அகாடமி விருதினை அவர் இன்றைய அம்மா மகளுக்கு சொன்ன முதல் கதை என்கிற நூலுக்காக அவர் பெற்றார். அப்படி அந்த சிறுவர் இலக்கியம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த சிறுவர் இலக்கியத்தில் நம்முடைய மண் சார்ந்த படைப்புகளை படைக்க முடியும் என்று ஒரு பாட்டிக்கு ஒரு பேத்திக்கு குழந்தைகளுக்கு கதை சொல்வதை போல ஒரு நதியின் கதையை வாணி என்கிற இளையோர் நாவலாக குறிப்பிட்ட ஈரோடு ஷர்மிளா அவர்கள், அவர் ஒரு பேராசிரியர், தமிழ் துறை பேராசிரியர், அவர் வருகை தந்து இந்த விழாவை குடும்பத்தினரோடு சிறப்பித்திருக்கிறார். நாவலிலே பெரிய சாதனைகளை ஒருவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நாவலிலே பல சாதனைகளை நிகழ்த்துகிற ஏராளமான விருதுகளை பெறுகிற அண்டர்னர் சுரா அவர்களை பெற்ற மாவட்டம் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம். அண்டர்னர் சுரா அவர்கள் பெறாத பரிசுகளே இல்லை. அவ்வளவு பரிசுகளை பெறுகிற நாவலாசிரியர் அங்கு இருக்கிறார். நாவலிலே பல கரிசல் மண்ணோடு கீராவுக்கு பிறகு அந்த கரிசல் இலக்கியத்தோடு தன்னுடைய படைப்புகளை கரும்புகை என்றும் கூத்தின் சுவாசம் என்றும் பல படைப்புகளாக அந்த அந்த வட்டார வழக்கிலே கொண்டு வருகிற நம்முடைய அன்னக்குடி அவர்கள் வழக்கறிஞராக இருக்கிறார், அரசு வழக்கறிஞராக இருக்கிறார், மிகப்பெரிய பொறுப்பிலே இருக்கிறார். அவருடைய குடும்பத்தினரோடு இன்று வருகை தந்திருக்கிறார் நாவலாசிரியர் அன்னக்குடி அவர்கள். அதே போல சிறுகதையிலே ஒரு 12 பெண்களுடைய சிறுகதைகளை 12 விதமாக வாழ்கிற 12 பேரும் 12 விதமான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள். அந்த மையமாக வைத்து எழுதப்பட்ட சிறுகதைகளை கோணவாச்சி என்கிற தலைப்பில் எழுதிய, உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளுக்கு நான் போகிற போதெல்லாம் ஆங்கரை பைரவியின் அந்த கவிதையை சொல்லாமல் நான் வருவதில்லை. செல்லம் கொடுத்து செல்லும் கொடுத்து வளர்த்த மகள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறாள் பக்கத்து வீட்டு பையனோடு என்று தன்னுடைய கவிதையிலே எழுதியவர். பெரியவன் மேல தெருவில் இருக்கான், சின்னவன் கீழே தெருவில் இருக்கான், பெற்றோர் நடுத்தருவில் இருக்கிறாங்க என்று வாழ்க்கையை எடுத்துக்காட்டிய ஒரு கவிஞருடைய சிறுகதை தொகுப்பு இன்றைக்கு பரிசினை பெறுகிறது. அவர் எழுத்தே வாழ்க்கை என்று வாழ்பவர். எனக்கு ஒரு குறு செய்தி அனுப்பியிருந்தார். அண்ணே, எல்லாருக்கும் குடும்பத்தினர் வர்றாங்க, எனக்கு குடும்பம் எல்லாம் கிடையாதுண்ணே, நான் குடும்பமா நினைக்கிற என் நண்பன் யாழியை அழைச்சு நான் மேடையில பரிசு வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டார். யாழி மட்டுமல்ல ஆங்கரை பைரவி, எல்லாருமே உங்களுடைய குடும்பம் தான் அப்படின்னு நான் ஆங்கரை பைரவிக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். சிற்றிதழ்ல நம்ம எது சிறந்த சிற்றிதழ் அப்படின்னு நிறைய சிற்றிதழ்கள் நம்முடைய பார்வைக்கு வருகிறது. ஆனால் சிறுகதைக்கு மட்டுமே ஒரு சிற்றிதழை நடத்தி அதிலே மொழிபெயர்ப்பு சிறுகதைகளை ஏராளமாக போட்டு அந்த மொழிபெயர்ப்பு சிறுகதைகளை ஒரு அருமையான படைப்பாக போட்டிருக்கிற நம்முடைய பெருமைக்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய மணிமாறன் அவர்கள் இங்கே வருகிறார். அதே போல இந்த ஒவ்வொருவரும் துஷ்யந்த் சரவணன் இங்கே குடும்பத்தினரோடு வருகை தந்திருக்கிறார். துஷ்யந்த் சரவணன் குடும்பத்தினரோடு வருகை தந்திருப்பவர். அவருடைய படைப்புகள் ஒரு மகளை பற்றிய படைப்பு. மகளுக்கு எப்படி நம்ம பாசத்தை செலுத்துவது, பண்பை செலுத்துவது என்பது மகள்கிட்ட ஒரு பாசத்தை செலுத்துகிற ஒரு படைப்பாளியினுடைய முகமாக அவர் இருப்பவர். அப்படியான ஒரு கவிதை தொகுப்பினை அவர் கொண்டு வந்து அவர் சேர்க்கிறார். இந்த நிகழ்வு நடத்துவதற்கு நாங்கள் 3 மாத காலமாக உழைக்கிறோம். இது சாதாரண உழைப்பல்ல, ஒரு தங்கமூர்த்தியினுடைய உழைப்பல்ல. தங்கமூர்த்தி இங்கு பார்க்கிற எல்லாருடைய வேலைகளிலும் ஒரு சாதாரண வேலை பார்க்கிறேன். இங்க இருக்கிற படைப்பாளர்களை எல்லாம் ஷர்மிளா, கயல், இன்பா, லீலா அனைவரையும் இரவு 11 மணி வரை நம்முடைய கவிஞர் கீதா அவர்கள் வரவேற்று அவரை அறையிலே அமர வைத்து அவரை பார்த்து கொண்டு அவர்களை கொண்டு வந்து இந்த மேடையிலே உட்காருகிற வரைக்கும் இந்த பணியினை அவர் செய்கிறார். இது அவருடைய விழா. இது
இந்த படைப்புகளை எடுத்து கொண்டாடுவதற்கு, படைப்பாளர்களை கொண்டாடுகிற ஒரு துளி இதுல நாங்க நேர்மையா தவறாம நாங்க நடத்துறோங்கிறத நான் அடிச்சு சொல்றேன். சின்னப்பான்னு சாட்சியா சொல்றேன். வேண்டியவங்க வேண்டாதவங்க யாருக்கும் நாங்க ஒன்னும் இதுல இடமே கொடுக்கல. என்னுடைய விழாவே இல்ல, மகாசுந்தர ஐயா விழா, பீருமது விழா, ரவிச்சந்திரன் விழா, கருப்பையா சார் விழா, பழனிசாமி சார் விழா, நம்ம திருப்பதி ஐயா விழா, சலேத்து விழா, எங்க விழா அவங்க நடத்துற விழா இது. அவன் நல்லவர்களால் நடத்தப்படுகிற ஒரு விழா, சிறந்தவர்களால் நடத்தப்படுகிற ஒரு விழா. எல்லாம் எனக்கு 1200 நாட்கள் தொடர்ந்து ஒரு நூலை அறிமுகப்படுத்துகிற பேராசிரியர் விஸ்வநாதனுக்கு விருது கொடுக்கிறோம். ஒரு குறை சொல்ல முடியுமா அவரை பத்தி? துறையில பணியாற்றி 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பிறந்து மனைவியும் கணவனும் அமர்ந்து எஸ்ராவினுடைய அனைத்து நூல்களையும் வாசித்த ஒரு வாசகர் இந்த பின்னால உட்கார்ந்திருக்கிறார். 2 பேரும் உட்கார்ந்து படிக்கிறாங்க, 2 பேரும் உட்கார்ந்து. அப்படி அவருக்கு விருது, அவருக்கு விருது. இவங்களுக்கு விருதுக்கு பணம் கொடுக்குறீங்களான்னு முருகபாரதி சார் கேட்டாரு. முருகபாரதி சார் கேட்டாரு, இல்ல சார் எழுத்தாளர்களுக்கு தான் 10 ரூபா கொடுக்குறோம். முருகபாரதி சார் சொன்னாரு, வெறுங்கையோட அனுப்பக்கூடாது, அவங்களுக்கு பணம் தேவையில்லை, இருந்தாலும் புது நூல் வாங்கி படிக்கிறதுக்கு ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாம், நான் தர்றேன் இந்த 5000 ரூபாய் என்ன நம்ம முருகபாரதி சார் கொடுத்தாரு. இதெல்லாம் எப்படி நடக்குது? இதை எப்படி நாங்க திட்டமிடுறோம்? யார தெரியும்? எனக்கு துஷ்யந்த் சரவணன் யாருன்னே தெரியாது. எனக்கு யாருமே இங்க யாருக்கும் தெரியாது. அவங்க படைப்பு மட்டும்தான் இங்கே பரிசு பெறுகிறது, படைப்பு தான் இங்கே கொண்டாடப்படுகிறது. அப்ப அந்த படைப்பாளர்களை கொண்டாடுகிற ஒரு அற்புதமான ஒரு விழாவில் அது அங்கங்கே இருக்கும். நான் தான் சொல்லிட்டேனே, அது எல்லா இடங்கள்லயும் இருக்கும். நீங்க அறச்சீற்றத்துல நீங்க அமைதியாக போகிற வரை ஒரு முடிவுக்கு வராது. அதனாலதான் அந்த அறச்சீற்றம் அப்படிங்கறத என்னுடைய அருமை சகோதரர்கள் அண்ணன் ராமுகன் அவர்கள், செல்வராஜ் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் அவங்க நான் கொஞ்சம் கோபமா படுறேன்னு வருத்தப்படுறாங்க நண்பர்கள். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது ஒரு முழுமையாக இரவு பகல் பாராது. இப்ப நேற்றைக்கு இந்த இடத்துக்கு வந்தோம், நேற்றைக்கு வந்தோம். இந்த பெஞ்ச் எடுத்து போட்டு, சேர் எடுத்து போட்டு, இந்த பூவை வச்சு, அந்த பூவை வச்சு, அந்த பூவை உதுத்து போட்டு, அந்த விருதாளர்களுக்கு உரிய அந்த பணத்தை கொடுங்க, அந்த ஒரு கவர் கொடுங்க, அதை அந்த விருதாளர்களுக்கு உரிய ஒரு மாடல் கொடுங்க, ஒரு மாடல் கொடுங்க. ஒவ்வொன்றையும் பார்த்து அதை அழகான ஹேண்ட் ரைட்டிங், கையெழுத்துல, ரொம்ப அழகான கையெழுத்துல எழுதணும்னு சொல்லி அவார்டு எடுத்துட்டாங்க. இது மாதிரி எழுதி இதுல செலவு நோட்டு வாங்கி போடணும்னு பேங்க்ல போய் மேனேஜர்கிட்ட சொல்லி ஃப்ரெஷ் நோட்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி அதை போட்டு தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு உட்ல அதுல மிஷின்ல போட்டு பண்ணப்பட்ட ஒரு பெரிய விருதினை கொடுத்து அதுக்கு ஒரு சான்றிதழ் ஒண்ணு தயார் பண்ணி அதுக்கு ஒரு சான்றிதழ் ஒண்ணு தயாரிச்சு அந்த சான்றிதழை கொடுத்து மாலை இங்க இந்தியாவிலே கிடைக்கல, நான் பெங்களூர் போய் இந்த மாலையை வாங்கி, தமிழ்நாட்டில் கிடைக்கலன்னு அந்த கவரை நான் பெங்களூர் போயிருந்தப்ப வாங்கி, நண்பர்கள் கேட்காங்க, பெங்களூர் போனா கான்பரன்ஸுக்குள்ள போனீங்க, இங்கே போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளவு பணிகளையும் நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு திட்டமிட்டு அவ்வளவு வேலைகளாக அந்த புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தை ஒரு பெரிய படை காத்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பேர் பார்க்கிறாங்க. இதுல 10 படைப்புகள், 40 படைப்பாளிகள், தமிழ்நாட்டினுடைய 40 படைப்பாளிகள் இந்த புத்தகங்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆய்வு செய்தது மட்டுமல்ல, ஆய்வு செய்ததை தங்களுடைய எழுத்திலே வடித்து எனக்கு கொடுத்துருக்கிறாங்க. நாங்க என்ன ஆய்வு செய்தோம், இதற்கு என்ன மதிப்பெண் கொடுக்கலாம், இதனுடைய பாராட்டு தக்க செய்திகள் என்னென்ன, இதனுடைய சின்ன சின்ன குறைபாடுகள் என்ன, ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு பக்கத்தில் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அதையெல்லாம் நாங்க கோப்புகளா வச்சிருக்கோம். அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கியதற்கு பிறகுதான் முடிவுகளை அறிவிக்கிறோம். அந்த முடிவுகளை அறிவிச்சதற்கு பிறகு இவங்க எல்லாரையும் நாங்க கேட்டு இந்த தேதியை நீங்க தயாரா வச்சுக்கங்கன்னு சொல்லி நேற்றைக்கு அரமண செம்மல் அவர்களுடைய நினைவு நாள் மே 1ஆம் தேதி பெருங்கொண்டான் விடுதியில நீங்க ஒரு அப்பாவுக்கு ஒரு மகன் எப்படி அந்த நினைவை செலுத்த முடியும் என்பதற்கு
உலகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கான உதாரணம் அருண் அவர்கள். எங்க மாப்பிள்ள உட்கார்ந்திருக்கிறார். அண்ணன் அவர்களுடைய உயிர் நண்பர் அண்ணன் இங்க உட்கார்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவருடைய நினைவு நாள் நேற்றைக்கு எல்லாரும் எளிய மனிதர்கள் முதல் பெரிய மனிதர்கள் வரை ஒரே இடத்துல ஒன்று கூடி அவருக்கு அஞ்சலி செலுத்தி ஒரு 3000 பேர் ஒரே இடத்துல காலை முதல் மதியம் வரை வந்து கூடிய ஒரு இடமாக பெருங்கொண்டான் விடுதி இடம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய பெயர்ல வழங்கப்படுகிற விருது இது. அவர் எப்படி ஒரு தூய்மையான மனிதரோ அதே போல இந்த விருதும் தூய்மையானது என்பதை சொல்வதற்காகத்தான் நான் உங்களிடத்திலே கொஞ்சம் அவ்வளவு நேரம் பேச வேண்டி இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி, வந்திருக்கிற எல்லோருக்கும் அழைப்புதல் நாங்க அவ்வளவு எல்லாரையும் நேரில் அழைத்தோம். எல்லாரும் வந்திருக்கிறவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கத்தை நன்றி அன்போட சொல்லி, விருதாளர்களை பற்றிய குறிப்புகள் ஒரு அருமையான நூலாக வெளிவந்திருக்கிறது. அந்த நூல் உங்களுக்கு வழங்கப்படும். ஒரு திருக்குறள் நூல் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, அதுவும் தங்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் சொல்லி, மதியம் மிகச் சரியாக ஒரு 8:20க்கு உணவு சைவ அசைவ உணவுகள் இருக்கிறது. சைவம் அப்படின்னு நீங்க வருத்தப்படாம அசைவம் இருக்கு. நேற்றைக்கு தான் ராஜநாராயணன் சொன்னாரு, அசைவம் இல்லாம நாங்க அசைவமா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, அசைவம் இல்லாம நாங்க அசைவமா அப்படின்னாரு. அதனால 2 உணவையும் திரு அருண் அவர்கள் நமக்காக இன்றைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நம்முடைய நன்றியை சொல்லி, அண்ணன் சீன சின்னப்பா அவர்கள் குடும்பத்தின் சார்பில் வழங்கப்படுகிற அந்த இரவு உணவை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.